என்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவானது. கிமு 600 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு இனம். இவர்கள் பேசும் மொழி கிமு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவானதாக ஆய்வுகள் சொல்கின்றன. தமிழில் இருந்து பிரிந்து உருவான மொழியாக இது கருதப்படுகிறது. இவர்கள் சிறு சிறு குழுக்களாக வசித்து வருகின்றனர். இவர்களின் வசிப்பிடங்களுக்கு மந்த் என்று பெயர். மூங்கில் கம்பு, ஓலைகள் கொண்டு பாரம்பரிய முறைப்படி அவர்களுடைய வசிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இயற்கையோடு இயந்த அழகிய வாழ்வியலை அவர்கள் கொண்டு உள்ளனர். இயற்கையின் தாக்கத்திலிருந்து தங்களை காக்க அவர்களின் வீட்டு வாயில் கதவை சிறிதாக கட்டமைத்திருந்தனர். இன்றைய சமகாலத்தில் நம்மை போன்ற கட்டிட வாழ்வியலுக்கு தங்களை தகவமைத்து கொண்டு வருகின்றனர். அவர்களின் வசிப்பிடங்கள் சிறிதாக இருந்த போதிலும் சரியான திட்டவரை கலையுடன் அமைக்கப்பட்டிருந்தது. சமையல் அறைகள், பாத்திர அலமாரிகள், பாத்திரங்களை சுத்தம் செய்யும் இடம் மற்றும் பாத்திரங்களின் தரம் தாங்களே கலைத்திறமையோடு உருவாக்கி கொண்ட நிலை மற்றும் கதவுகள், படுக்கை அறை, வீட்டு உபயோக சாதனங்கள் வடிவமைப்பதில் மிகவும் திறமையோடு விளங்கின. தாங்கள் வளர்க்கும் காளைகளை அன்போடு கிடாரி, கூனா என்று அழைத்து கடவுளுக்கு நிகராக வணங்கி வருகின்றனர். இவர்களின் கோயில் கட்டுமானம் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் தங்களின் கோயில்களை தாங்களே பாரம்பரியம் மாறாமல் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். கோவிலின் உட்புறம் 2 நிலைகள் கொண்டுள்ளது. பூசாரி மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர். கருவறை என்ற நிலையில் சூரியனின் ஒளி உள்ளே வருவதற்கும் உள்ளிருக்கும் வெப்பம் மற்றும் புகை வெளியேறுவதற்கும் ஒரு சாளரம் அமைக்கப்பட்டிருக்கும். பஞ்சபாண்டை நம்ம கடவுள் அதுதான் வணங்குறங்க. ஒரு லிங்கம் மாதிரி இருக்குங்க. அது லிங்கத்துக்கு தான் பால் பூஜை அபிஷேகம் பண்ணுங்க. லேடிஸ் எல்லாம் வர மாட்டாங்க. நாங்கள் ஜென்ட்ஸ் மட்டும் போவோங்க. ஒவ்வொரு வருட திருவிழா காலங்களிலும் அனைவரும் ஒன்றிணைந்து முழு ஆர்வத்துடன் தங்களின் கடவுள் வழிபாடு முறையை பாரம்பரியம் மாறாமல் செய்து வருகின்றனர். தங்களின் வழிபாடு மரபுகளில் ஆண்கள் மட்டுமே ஈடுபடுவர், பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அமாவாசை தொடர்ந்து வெளிவரும் பிறையும் தங்கள் வளர்க்கும் காளையின் உருவத்தையும் சூரியனையும் கடவுளாக உருவகப்படுத்தி வணங்கி வருகின்றனர். தங்களின் பாரம்பரிய உடையான பூத்துக்குழியை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவன் தம் இனத்திற்காக தம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிறார். தலைவனாக இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது இல்லை. தம் மக்களின் நலன்களில் மட்டுமே கவனம் கொண்டு இருப்பார். தலைவரின் உதவியாக உப தலைவர்களும் நியமிக்கப்படுகின்றனர். வசிப்பிடங்கள் எங்கே இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறை தங்களின் புனித இடமான ஒத்தக்கல் மந்திற்கு அனைவரும் வருகை தந்து ஆடல், பாடல் மற்றும் வாழ்வியல் மரபுகளை தங்கள் கலாச்சாரம் மாறாமல் உலகிற்கு எடுத்துரைக்கின்றனர். இந்த ஒத்தக்கல் மண் நாளடைவில் மருவி உதகமண்டலமாக மாறி இன்றைய ஊட்டி என்ற நிலை பெற்றிருக்கிறது. இவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை விட்டுக் கெடுக்காமல் நன்கு படித்து அரசு உயர்வு பதவிகளில் அமர்ந்து மகுடத்தில் பொருத்தப்பட்ட வைரங்களை பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றனர்.